ஓட்டு யாரு வாங்குறதுன்னு போட்டி. கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நீ முதல்ல போவியா, கிறிஸ்துமஸ் விழாவுக்கு நான் முதல்ல போவேனான்னு அண்ணன் விஜய் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பெரும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறோம். அதை செஞ்சுட்டு நம்மை பார்த்து மதவாத கட்சி என்று சொல்லுகின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியோடு கூட்டணி வச்சிருக்கிறீங்க. மதவாத கட்சி நாங்களா? கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் இஸ்லாமிய நண்பர் விழாவுக்கும் மட்டுமே செல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கட்சியா? மதவாத கட்சியாக முழு வேஷத்தை போட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கை நீட்டி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. டெல்லியில கிறிஸ்துமஸ் பெருவிழாவென்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 மணி நேரம் சர்ச்சில் இருந்து முழுமையாக சர்ச் சர்வீஸ்ல இருந்து கிறிஸ்துமஸ் நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆனால் சொந்தங்களே, நம் மீது எப்படிப்பட்ட அவதூறை அள்ளி வீசினாலும் கூட நாம் ஒருங்கிணைப்பா இருக்கணும், ஒரே அணியாக இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வரணும், நம்முடைய தலைவர்கள் முக்கியமான பொறுப்பில் உட்காரணும், நம்முடைய எம்எல்ஏக்கள் பாராளுமன்றத்திற்கு போகணும். அப்படி நடக்கும் பொழுது மட்டும்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு. நல்லா யோசிச்சு பார்த்துங்க. வறுமை என்பதை அறவே ஒழிக்க முடியும். மேலே மோடி அவர்கள் இன்னைக்கு ஆந்திரால எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி ஆந்திரா இன்று வளர்ச்சி பாதையில் இருக்கிறதோ, அதுபோல் நிச்சயமாக தமிழகத்திலும் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது முழுமையாக மோடி அவர்களை பயன்படுத்தி முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய தலைவர்கள், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தை அடுத்த கட்டம் எடுத்து செல்வார். அதனால்